என்ன டாக்டர் சார், ஒரு கதையை யோசிச்சுட்டு கையில் காலி அப்புறம் வச்சுட்டு மொட்டை மேலே அண்ணாந்து பார்த்துருக்கீங்களா? இன்னொரு கதையை வச்சுட்டு எவ்வளோ நாளா சுற்றுவ? போய் படிக்கிற வேலையை பாருப்போ. எப்படியும் உங்ககிட்ட கதை இருக்காது. கதைலாம் இருக்குது. ஹோ, கதைனா இருக்கா? ஒரு வருஷம் இல்லை 365 நாள் இதைத்தான் சொல்லிட்டு தெரியல. கதையாமா பெரிய கதை. நீ சொன்ன மாதிரி நேரத்தோட 365 நாளாகவே இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி 366வது நாளில் என்கிட்ட இப்போ ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நான் எழுதி அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூசரை கண்டிப்பாக நான் பிடிப்பேன். ஓ, கதைனா வச்சிருக்கியா? நாளைக்கு காலேஜ் வருவல, என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம். எனக்கு தெரியும், நாளைக்கு பார்த்துக்கலாம். கதை கேட்குறீங்களாடா? ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணுறோம். தண்டா கதை. டேய், வாடா உட்காரு. என்ன சொல்லு. நேற்று நீ கதை சொல்கிறப்போ என்ன கதை சொல்ல போகிறேன்னு நினச்சேன். ஆனால் நீ நேரில் கதை சொல்கிறப்போ நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு ப்ரொடியூசரை தெரியும். இந்த சினிமா பாட்டு எல்லாத்துக்குமே பணம் போடுறவர். நான் வேணால் அவரோட டீட்டெயில்ஸ் தர்றேன் உனக்கு. நீ வேணால் அவரை போய் மீட் பண்ணு. உனக்கு அவரால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி பண்ணுவார். நம்பர் இருக்காடா? நம்பர் இருக்குது. ஹலோ சார். ஹலோ. சார், நான் பூபாலன் பேசுகிறேன் சார். என் கிளாஸில் எபின்னு ஒரு பையன் நீங்கள் ஷார்ட் ஃபிலிமுக்கெலாம் பட்ஜெட் போடுவீங்கன்னு சொன்னான். என் கையில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. பட்ஜெட் போடலாமா சார்? எடுத்த உடனே பட்ஜெட் போடுறத பற்றி நீயே பேசுகிற? இல்லை சார், அது கேட்டேன். இப்போதைக்கு உன் கதையை ஒரு பிடிஎஃபாக சென்ட் பண்ணு, அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். சரி சார், ஓகே சார். உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா? ஃப்ரீ தான் சார். ஏன் சார்? உருப்படியாக ஏதாச்சும் வேலை இருந்தால் போய் பாருப்பா. ஹலோ சார். நீ ப்ரொடியூசர் நினச்சி பேசுனீல, அவர் தான் பேசுகிறேன். தெரியும் சார், தெரியும் சார். தெரிஞ்சா சரிதான். பிடிஎஃப் படிச்சு பார்த்தேன், ஆனால் எனக்கு எதுவும் புரியலையே. சார், கதை நல்லா தானே சார் இருந்துச்சு. எனக்கு பிடிக்கலையே.
சார் அப்போ நான் வந்து நேரில் கூட ஒருக்க வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன் சார் ப்ளீஸ் சார். நானே நல்லா படிச்சு பார்த்தேன், ஆனா எனக்கு உன் கதை புரியவே இல்லை. சார் ரீட் பண்ணுறது வேறு நேரில் பார்க்குறது வேறு சார். இவ்வளவு சொல்ற, 2 நாள் ஃப்ரீயாத்தே இருப்பேன். எப்படியும் கதை ஓகேவா போறதில்ல. அட்ரஸ் அனுப்புறேன், நீ வந்து பாரு, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரி சார், ஓகே சார். முயற்சி செஞ்ச வெற்றி வந்து புண்ண கொஞ்சம் தோல்வி கண்டு புடையும் நெஞ்ச வதைய தாண்டி நீங்கி வந்த புகழ தவிர என்ன மொஞ்சு பயமும் ஒண்ணு வந்த போதும் முயற்சி எல்லாம் வீண போகும் துணிவு ஒண்ணு இருந்த போதும் பயமு எல்லாம் விலகி போகும் எதையும் நல்லா புரிஞ்சுக்கிட்ட தோல்வி உன்னை கண்டு கொஞ்சம் வதைய மீறி தோத்து போன உன்னை நீயும் நம்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் போன வெற்றிக்கு எல்லாம் பஞ்சம். இன்னும் எத்தனை நாள் தானே நீ எடுத்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்க போற? போய் படிக்கிற வேலையை பாடுறா. சும்மா உட்காந்துக்கிட்டு இதையே பார்த்துக்கிட்டு. எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்தா என்ன கனவு தோற்பதில்ல. கை தெரியல, தட்டுறதில்ல கை. இது ஓகே ஆடு போடா போடா. தோல்வி கண்டு புடையும் நெஞ்ச வதைய தாண்டி நீங்கி வந்த புகழ தவிர என்ன மொஞ்சு பயம் கொண்டு வந்த போது முயற்சி ஒண்ணு இருந்த போது பயமு எல்லாம் விலகி போகும் எதையும் நல்ல என் பக்கம் பாரு. டேய் நீ எதுக்குடா ஊடலாம் வர? டேய் ஜூஸ் பாட்டில் எல்லாம் தெரியுதுடா.
நீ ஜூஸ் தள்ளி ஓரமா திரும்பா. எனக்கு தெரியும், அந்த கிளாஸ்ல பார்த்துப்போம். வெற்றி வந்து உன்ன சேரும் சேரும். தோல்வியும் எங்க நிரந்தரம் இல்ல, அதையும் தாண்டி கனவை வெல்ல. தயக்கம் இன்றி தோத்தவன் இல்ல, துணிவு இன்றி ஜெயிச்சவன் இல்ல. ஊரே உன்ன நம்பலனா இருக்கட்டும். என்ன நடந்தா என்ன, கனவு தோற்ப